ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு மாட்டெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு மாட்டுக்கு புல்லு போடலாம், புல்லு போட்டுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு படுத்துன்னு இருக்குது. இன்னொரு மாட்டுக்கு புல்லு போடலாம். இந்த பக்கம் கோழி கூண்டுலேருந்து கோழிங்களெல்லாம் திறந்து விட்டுட்டேன். கோழிங்கெல்லாம் கொல்லியில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்குது. என்னடா இவ்வளோ அறக்கா பறக்கா வேலை செஞ்சுட்டு எங்கடா போகிறான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் மழை பெஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு. அதனால் எல்லாருமே கலக்கா பிடுங்குறாங்க. அதனால் நாம்ளும் போய் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு புல்லு போட வந்திருக்கேன். மாட்டு வகத்தை பட்னியாக போடக்கூடாது இல்லையா? அதனால் மாட்டுக்கு இன்றைக்கி புல்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லை போட்டுவிட்டேன். கோழிங்களுக்கு அரிசி போட்டுவிட்டேன். அதுங்க அதுவும் மரத்தானே இருக்குங்க. எல்லாம் மரத்தானே அதுவும் அந்த குட்டை மேலெல்லாம் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி வீட்டெல்லாம் பெருகி ஆயிடுச்சு. சரி பெருகி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா அடை வச்ச கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஒன்று தான் பொரிச்சிருக்கு. நான் காலையில் எழுந்ததும் சவுண்டு கேட்டுச்சு, என்னடா பியாம் பியாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்டேன்னு பார்த்தா இது ஒன்று பொரிச்சிருக்கு. ஒயிட் கலரில் நடுவில் மட்டும் பார்த்தீங்களா பிளாக் கலரில் அழகாக இருக்குது. அதே மாதிரி தலையிலையும் பிளாக் கலராக ரவுண்டாக இருக்குது. அது தெரியுதுங்களா? இந்த பாருங்கள். சரி, இன்றைக்கி வந்து கொத்துது கையை. இன்றைக்கி பாப்பாவுக்கு சனிக்கிழமை ஸ்கூலு. சரி அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒத்த ஜடை தான் போட்டு விட்டேன். ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவள் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா ஸ்கூலுக்கு போகிறா. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கா யானையில் ஜம்முன்னு. அவள் தூங்கட்டும். பாப்பாவோட லஞ்ச் பேக்கை பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துன்னு போவா, சாப்பிட பிளேட் எடுத்து போவா. ஏன்னா ஸ்கூல்லே சாப்பாடு போடுறாங்கள்ல, அதனால் லஞ்ச் பேக்கில் இதை மட்டும்தான் எடுத்து கொடுத்து அனுப்புவோம். நான் வேறு எதையும் கொடுத்து அனுப்ப மாட்டேன். சரி போடு. ரஞ்சித்தா அக்கா கையில் கொடு, சைக்கிளா கொடு, சண்டை. ஏய் சரி பாய் பாய். அவங்க பாவம், அவங்க ஏற்கனவே உடம்பு வண்டியில் போய் திருப்பி இது வண்டி தள்ளி இது பண்ணுறது. நான் கூட இவ்வளோ நீட்டாக விட்டு கட்டுவாங்க. ரொம்ப ஒட்டா கட்டிது, ரொம்ப பெடாய் பண்ணுது. கால் எடுனா மட்டும் தெரியும். கால் எடுனா மட்டும் அவ்வளோ சாராக தெரியும். கால் சொன்னாவே தெரியும் கால் எடுங்க. நல்லா வெளியே பேசி பார்த்தா எல்லாம் பார்த்தாங்க. அவள் அடங்காதிட்டு பைத்தியக்காரின்னு கூப்பிட்றேன். நல்லா கற்றுங்கிறடா. கூட்டு பார்த்தான், சிந்துன்னு கூட்டு பார்த்தான், அக்கான்னு கூட்டு பார்த்தான். எதுக்கு ஆசையில் அப்புறம் பைத்தியக்காரின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.